வணக்கம். எங்களது குமாரசாமி பொறியியல் கல்லூரி கடந்த 25 ஆண்டுகளாக நன்மதிப்புடனும் அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழ் இயங்கி வரும் கல்லூரிகளில் குறிப்பிட்ட இடத்திலும் உள்ளது. கிராம பகுதியில் எங்களது இயங்கி வந்தாலும் கல்லூரியில் படித்த மாணவர்கள் உலகெங்கிலும் நல்ல பணியில் இருந்து வருகின்றனர். எங்களது கல்லூரியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தவறாக சித்தரித்து நடத்தப்பட்ட சம்பவங்கள் குறித்து அதன் உண்மை நிலையை குறித்து விளக்கம் அளிக்க வந்துள்ளோம். எங்களது கல்லூரியின் அருகில் இருந்த தலோபாளையம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தை பாதுகாப்பு கருதியும் தவறான உபயோகத்தை தடுக்கவும் அப்போதைய அறங்காவலர்கள் எங்களது கல்லூரியின் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக வைத்திருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வரவும் அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் மேற்படி நிலம் எங்களது கல்லூரிக்கு அவசியம் இல்லை என்ற போதிலும் நல்லெண்ணத்தின் பேரில் அதை எடுத்து ஒரு தொகை செலவு செய்து சுற்றிலும் சுற்றுச்சுவர் அமைத்து காலி இடத்தை விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வந்தோம். பின்னிட்டு மேற்படி நிலம் இந்து சமய அறநிலைத்துறையிற்கு பாட்டியப்பட்டது என்று அறிவிப்பு வந்தபோது நாங்கள் ஒப்பந்தப்படி கோவிலுக்கு செலுத்தி வரும் குத்தகை தொகையை செலுத்த தயாராக இருப்பதாக கேட்டுக்கொண்டோம். ஆனால் அவர்கள் நிர்ணயம் செய்த வாடகை மிக அதிகமாக இருந்ததால் மேற்படி சொத்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்து அறநிலைத்துறை வசம் ஒப்படைத்து விட்டோம். ஆனால் ஏற்கனவே இருந்த காலத்திற்கு மேற்கண்ட வீதம் அதிகப்படியான வாடகை கோரி எங்களது கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்க அறநிலைத்துறை முற்பட்டதால் மாண்பமை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ரிட் மனு தாக்கல் செய்து மேற்படி வழக்கில் விதிமுறைகளை பின்பற்றாமல் நிர்ணயம் செய்த வாடகை உத்தரவுகளை ரத்து செய்யப்பட்டது. முறையாக விதிமுறைப்படி வாடகை நிர்ணயம் செய்து வழங்க உத்தரவிடப்பட்டது. மேற்படி உத்தரவில் முன்தொகையாக ரூபாய் 25 லட்சம் 8 வார காலத்திற்குள் செலுத்த சொல்லி உத்தரவிட்டிருந்தார்கள். ஆனால் விதிமுறைகளின்படி கணக்கிட்டால் செலுத்த வேண்டிய வாடகை தொகை ரூபாய் 1,51,000 மட்டுமே வருகின்றது. ரூபாய் 25 லட்சம் அதிகம் என்பதால் மேற்படி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்து மாண்பமை உயர்நீதிமன்றம் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது இயங்கி வரும் கல்லூரி நடவடிக்கைகள் பாதிப்படையும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று வாய்மொழியாக தெரிவித்திருந்தும் தவறான அறிவுறுத்தலின் பேரில் எங்களது கல்லூரியின் நன்மதிப்பிற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் கல்லூரியில் கடந்த 4/12/2024 கல்லூரி நடவடிக்கைகள் பாதிக்கும் வகையில் சட்டத்திற்கு புறம்பாகவும் அடாவடியாகவும் அத்துமீறியும் கல்லூரிக்குள் நுழைந்து அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்து எடுத்துச் செல்ல இந்து சமய அறநிலைத்துறை முற்பட்ட போது அதை கல்லூரி பணியாளர்களும் மாணவர்களும் கல்லூரியின் சட்ட ஆலோசகர்களும் தடுத்து மாண்பமை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் உள்ளதை கூறியும் மாண்பமை உயர்நீதிமன்றம் இயங்கி வரும் கல்லூரிக்கு எதிராக கோயர்சிவ் வலுக்கட்டாய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்ததை தெரிவித்தும் அதை ஏற்காமல் கோயர்சிவ் வலுக்கட்டாயமாக நடவடிக்கையில் ஈடுபட முற்பட்டனர். அது மட்டுமல்லாமல் கல்லூரி நிர்வாகத்திற்கு மேற்படி நிலம் வேண்டாம் என்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஒப்படைத்து விட்டதையும் மேற்கண்ட வழக்கு நடவடிக்கைகளை மறைத்தும் திரித்தும் தவறாக சித்தரித்து செய்தித்தாள்களிலும் டிவி சேனல்களிலும் அவதூறு செய்தி பரப்பியுள்ளனர். 6/12/2024 மேற்படி அப்பீல் வழக்கு WAMD நம்பர் 2513/2024 விசாரணைக்கு வந்தபோது மாண்பமை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எங்களது கல்லூரிக்கு சாதகமாக வழக்கை முழுமையாக அனுபவித்து உத்தரவு பிறப்பித்தவுடன் இயங்கி வரும் கல்லூரிக்கு இடையூறு செய்யும் வகையில் நடந்து கொண்ட இந்து சமய அறநிலைத்துறை கோயில் நிர்வாகிகளுக்கு கண்டனம் தெரிவித்தது. ஆகவே தவறுதலாக விதிமுறைகளை பின்பற்றாமல் நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகள் நிலுவையில் இருந்தபோதும் வாய்மொழி உத்தரவை பொருட்படுத்தாமலும் கோயர்சிவ் வலுக்கட்டாய நடவடிக்கைகள் ஈடுபட்டு எங்களது கல்லூரி இயக்கத்திற்கு இடையூறு செய்து களங்கம் ஏற்படுத்தி தவறான செய்தியை பரப்பி களங்கம் ஏற்படுத்தியவர்கள் மீது சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்பதையும் மாண்பமை உயர்நீதிமன்றம் எங்களது கல்லூரியின் சட்ட நடவடிக்கைகள் சாதகமாக உத்தரவை பிறப்பித்துள்ளதையும் தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்த கல்லூரி நிர்வாகிகள், பணியாளர்கள், தலோபாளையம் பொதுமக்கள் ஆகியோருக்கும் மற்றும் உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக கல்லூரிக்கு சாதகமாக வெற்றி தேடி தந்த நியாயத்தை நிலைநாட்டிய எங்களது வழக்கறிஞர்களுக்கும் நன்றி தெரிவித்து மாண்பமை உயர்நீதிமன்றத்தின் உயரிய உத்தரவிற்கும் எங்களது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிக்கு குமாரசாமி பொறியியல் கல்லூரி நிர்வாகம்.